Hello students, welcome to HIPAA Max Study Time. 10th Standard CBSE Max பார்த்துட்டு Chapter 4, Exercise 4.2. Find the roots of the following quadratic equation by factorization method கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு நிறைய quadratic equations கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும். அதோட ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். Factorization method. ஸோ factorization method சொல்லலாம்னா splitting the middle term. ஸோ மிடில் டேர்ம் சம் ஆஃப் த ரூட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் பண்ணுவோம். கொஷின் ஃபுல்லாக இப்படி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு தான் இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இதான் நம்ம கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கொஷின். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்ட்டு. 1 இருந்தால் நம்ம கான்ஸ்டன்ட்டை மட்டும் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒருவேளை இங்கே வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை கான்ஸ்டன்ட்டோட மல்டிபிள் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ -10 இருக்கு, -10 ரெண்டாக பிரிக்கிறேன். -3 எனக்கு வந்து வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். ஸோ 5 2s are 10. 5 2s are 10. இப்போ 5லேருந்து 2வை மைனஸ் பண்ணால் தானே 3 கிடைக்கும், கரெக்டா? அப்போ மைனஸ் சிம்பிள் 5க்கு வரணுமா இல்லை 2க்கு வரணுமா, இது அடுத்த கேள்வி. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, செகண்ட் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் டேர்மில் சம் ஆஃப் த ரூட்ஸ் இருக்கும், அதில் மைனஸ் இருந்தால் பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். இதில் வேறு பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும், 10 1s are 10 வரும், பட் 10 - 1 9 தான் வரும். ஸோ இதுதான் நமக்கு இருக்க ஒரே பாசிபிலிட்டி. இதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். ஸோ மிடில் டேர்மை ரெண்டாக பிரித்து எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 10 இருக்குது, அப்போ -5 செகண்ட் எடுத்துக்கலாம், ப்ளஸ் 2x மைனஸ் 5x மைனஸ் 10. ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் நம்ம பிரிச்சுட்டோம், -3யை ரெண்டாக பிரிச்சுட்டோம். இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துலேயும் காமன் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, 2 × x, அப்போ எக்ஸ் தான் காமன், வெளியே எடுத்துடலாம். ஒரு எக்ஸ் உள்ளே இருக்கும், ப்ளஸ் எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா 2 உள்ளே இருக்கும், மைனஸ் எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு வந்து 5 தான் காமன். 10 வந்து 5 × 2, அப்போ 10லையும் 5 × 2 வரும். ரெண்டுத்துலேயும் 5 இருக்குது, ரெண்டுத்துலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ -5 வெளியே எடுக்கிறேன், அப்போ எக்ஸ் இருக்கும். மைனஸ் வெளியே வந்துச்சுன்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடும். 5 வெளியே வந்துச்சுன்னா வெறும் 2 மட்டும்தான் இருக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ இது கரெக்டாக எடுத்துருக்கோமா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வரணும். x + 2னா இங்கேயும் என்ன வரணும், x + 2. அப்போ தான் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து காமனாக வெளியே எடுத்து எழுத முடியும். x + 2 இன்ட்டு, இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து எழுதுவோம், x - 5 is equal to 0. ஸோ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, x + 2 equal to 0. First இந்த term equal to 0, or next x - 5 equal to 0. +2 அந்த சைடு போகும்போது என்ன ஆகிடும், -2. -5 அந்த சைடு போகும்போது என்ன ஆகிடும், +5ன்னு மாறிடும். therefore xோட வேல்யூ -2, இன்னொன்று 5. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? இவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அடிஷனல் கொஷின்ஸ் கேட்கும்போது சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், 2x² + x - 6 is equal to 0. சரியா? இப்போ இந்த டேர்மில் கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், x² 2 இருக்குது. இது அடுத்த மாடல். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுங்க. 2x² + x - 6 is equal to 0. இப்போ x² கோஎஃபிஷியன்ட் என்ன, 2, அதை எடுத்துக்கணும். இன்டூ கான்ஸ்டன்ட் வேல்யூ 6 -6, அப்போ -12. இப்போ இந்த -12 தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணும், -6 ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. சரியா? அண்ட் இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் 1 வரணும். ஸோ ரொம்ப ஈஸி, 4 3s are 12. இப்போ 4 - 3 1 எனக்கு கிடைக்கும். சிம்பிள் என்ன, ப்ளஸ்ஸு. அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் வரணும், சின்ன நம்பருக்கு மைனஸ் வரணும். சரியா? லாஸ்ட் சம்மில் மைனஸ் இருந்தது, அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் பண்ணோம். இப்போ இந்த சம்மில் வந்து ப்ளஸ் இருக்கிறனால எது பெரிய நம்பரோ அதுக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு மைனஸ் அப்ளை பண்ணுவோம். இப்போ +4 - 3 +1, -3 + 4 வந்து -12. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா, நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? இப்போ மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். 2x² + 4x - 3x - 6 is equal to 0. இங்கே 6 இருக்கிறனால தான் இங்கே 3 எழுதுறேன்.
இங்கே 2 இருக்கிறனால தான் இங்கே 4 இருக்கும். சரிங்களா? இப்போ இது தனியாக ஒரு டேர்மு, இந்த டேர்ம் எல்லாம் தனி. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 2x இருக்குது, இதுலேயும் 2x வரும். 4 எப்படி எழுதுவோம்? 4 வந்து 2 2s are 4. ஸோ காமன் 2 அண்ட் எக்ஸு. 2x காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் இங்கே 2 இருக்கும். 2 2s are 4 எக்ஸு. இதில் மைனஸ் இருக்குது, ரெண்டுத்துமே மைனஸ் இருக்குது. இது 3, இது 3 into 2. ஸோ -3 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸு, மைனஸ் வெளியே வந்துடுச்சுன்னா ப்ளஸ்ஸு, பேலன்ஸ் 2 மட்டும் இருக்குது, அதை எழுதிக்கணும், ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மை சேர்த்து எழுதணும். 2x minus 3 into x plus 2 which is equal to 0. இப்போ இதை தனித்தனியாக எடுத்து எழுதலாமா? 2x minus 3 equal to 0, x plus 2 equal to 0. இப்போ -3 அந்த சைட் போனால் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்புறம் x is equal to மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 என்ன பண்ணலாம்? டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். அடுத்து x plus 2 equal to 0, plus 2 அந்த சைட் போனால் -2. கிளியரா? therefore x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? ஒன்று -2, இன்னொன்று 3/2. 3/2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன், √2 into x square plus 7 into x plus 5√2 is equal to 0. ஸோ இந்த டேர்ம் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கு, ஆனால் ரூட் வேல்யூவில் வந்திருக்கு. இதை சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. பார்க்கலாமா? √2x square plus 7x plus 5√2 equal to 0. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் தான் நம்ம என்ன பண்ணோம்? மல்டிபிள் பண்ணோம். அப்போ √2 into 5 times of √2. ஸோ 5 into √2 into √2 என்னன்னு எழுதிக்கலாம்? 2. இப்போ 5 2s are வேல்யூ என்ன? 10. இப்போ 10 ஸ்ப்ளிட் பண்ணும், எனக்கு 7 ஆன்சர் கிடைக்கணும். 7 எப்போ கிடைக்கும்னா 5 2s are 10. 5 plus 2 7. இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, ஸோ கவலையே இல்லை, நம்ம ரெண்டு ஃபேக்டருக்கும் ப்ளஸ் தான் வரும். சரியா? இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு √2 இருக்கனால நான் 2 எடுத்து ஃபஸ்ட் எழுதுறேன். √2x square plus 2x plus 5x plus 5√2 equal to 0. இப்போ √2 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. எப்படி காமனாக வெளியே எடுக்கிறது? இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். √2x square plus 2x நான் எப்படி எழுதுறேன்னா √2 into √2x. √2 into √2 2. சேம் ரிவர்ஸ், 2 வந்து √2 into √2ன்னு எழுதிக்கிறேன். இங்கே 5க்கு கிடையாது, ஸோ டேரெக்டாக 5xன்னே எழுதிக்கலாம். ப்ளஸ் 5√2 equal to 0. இப்போ காமன் ஃபேக்டர் கிடச்சிருச்சா? √2 இருக்குது, √2 இருக்குது, ரெண்டுத்துலேயுமே எக்ஸும் இருக்குது. ஸோ பேலன்ஸ் நமக்கு ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ் √2 இருக்குது, ப்ளஸ் இது ரெண்டுத்துலேருந்து 5 வெளியே எடுத்துடலாம். எக்ஸு ப்ளஸ் √2 is equal to 0. இப்போ ரெண்டு ஃபேக்டரும் ஒரே மாதிரி வந்துருச்சா? ரெண்டு ஃபேக்டரும் காமனாக எடுத்து எழுதலாமா? எக்ஸ் ப்ளஸ் √2 இன்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்குது? √2 into x plus 5 equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். x plus √2 equal to 0 or √2x plus 5 equal to 0. இப்போ x is equal to plus √2 அந்த சைட் போனால் minus √2. அதே மாதிரி plus 5 அந்த சைட் ஃபஸ்ட்டு கொண்டு போயிடலாம். √2x is equal to plus 5 அந்த சைட் போனால் -5. x is equal to -5/√2. Clear? x is equal to -5/√2. Therefore, x ஓட வேல்யூ -√2, -5/√2. Understand ஆகுதா? சம் ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன், 2x square minus x plus 1/8 equal to 0. கான்ஸ்டன்ட் டேர்ம் 1/ன்னு வருது பாருங்க. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணணும் இல்லையா? எனக்கு வந்து டிவிஷனில் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதலாம். 2x square minus x plus 1/8 equal to 0. இப்போ இந்த டிவைடட் பையில் இருக்க 8 ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஃபுல் லைனையும் நான் 8ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ 2 into 8 x square minus 8 into x plus 8/8 equal to 0. 8 8 cancel ஆகினா 1. 8 2s are 16x square minus 8x plus 1 equal to 0ன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் எப்போ போல் நம்ம சால்வ் பண்ணலாம்.
16 ones are 16 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம் ஆன்சர் 8 கிடைக்கணும் 4 4s are 16 minus 8 இப்போ -4 அப்பதான் -8 கிடைக்கும் இல்லையா -4 -4 -8 minus into minus plus 4 4s are 16 so middle term split பண்ணலாம் 16x squared minus 4x minus 4x plus 1 equal to 0 இப்போ first ரெண்டு term தனி அடுத்த ரெண்டு term தனி first ரெண்டு termல 16 எப்போ வரும் 4 into 4 so 4ம் common xம் common அப்போ 4 இருக்கு 4x இருக்கு minus 4x வெளியே போயிட்டா 1 இந்த ரெண்டுத்துலயும் காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை ஸோ -1 காமனாக எடுத்துக்கணும் ஏன்னா மைனஸ் இருக்கு இப்போ மைனஸ் வெளியே வந்துருச்சுன்னா 4x பாசிட்டிவ் ஆகிடும் +1 வந்து -1 மாறிடும் which is equal to 0 அப்போதான் இந்த ரெண்டு டேர்மும் எனக்கு ஈக்குவலாக வரும் அப்போதான் காமனாக வெளியே எடுக்க முடியும் 4x minus 1 into again 4x minus 1 is equal to 0 இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக பிரித்து எழுதலாமா ரெண்டும் தனித்தனியாக பிரித்து எழுதும் போது 4x minus 1 equal to 0 or 4x minus 1 equal to 0. So 4x is equal to -1 and set பண்ணா +1 x is equal to 1 by 4. அதே தானே இங்கேயும் வரும் 4x equal to 1 x is equal to 1 by 4. Therefore x ஓட value 1 by 4 comma 1 by 4. Understand ஆகுதா சம் அடுத்த question பார்க்கலாமா next fifth question 100x square minus 20x plus 1 equal to 0 so இப்போ x square முன்னாடி 100 இருக்கு கரெக்டா x square முன்னாடி 100 இருக்கு so 100 into 1 தானே செய்யணும் சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா 100x square minus 20x plus 1 equal to 0 100 into 1 100 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றேன் -20 அப்ப 10 10s are 100 -20 வந்திருக்கனால -10 அப்போ -20 வந்துடும் minus into minus plus 10 into 10 100 வந்துடும் சரியா நீங்க நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் ஐடியா வந்து ஈஸியா இருக்கும் 100 into x square minus 10x plus 1 equal to 0 இப்போ இதுல காமன் 100க்கு ஃபேக்டர் என்ன 10 into 10 so 10 and x காமன் 10x வெளியே வந்துச்சுன்னா பேலன்ஸ் எனக்கு ஒரு 10 இருக்கு ஒரு x இருக்கு மைனஸ் இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா வெளியே வந்துச்சு ஸோ 1 இந்த ரெண்டு டேர்முக்கு காமன் ஃபேக்டர் இல்லை அப்போ என்ன சொன்னேன் -1 காமனாக எடுக்கணும் இப்போ -10x வந்து +10x மாறிடும் +1 வந்து -1 மாறிடும் which is equal to 0 இப்போ இது ரெண்டும் காமன் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க அப்போ 10x minus 1 into 10x minus 1 which is equal to 0 இப்போ தனித்தனியாக எழுதலாமா 10x minus 1 equal to 0 or 10x minus 1 equal to 0 -1 unset போனா என்ன ஆயிடும் +1 ஆயிடும் x is equal to 1 by 10 அதே தான் இங்கேயும் ஒரு இடம் சேம் வேல்யூ தான் 10x equal to 1 x is equal to 1 by 10 அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது 1 by 10 கமா 1 by 10 ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிருக்கோம் ஸோ எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்